ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி, ஸ்ரீ கிருஷ்ண வேத கல்வி நிலையம், காட்பாடி, வெள்ளூர். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாராயணம் பொருளுடன் சேர்ந்து கற்றுக்கொள்வோம் வாருங்கள். பகுதி தொடர்ச்சி. ஸ்லோகம் 9. ஈஸ்வரோ விக்ரமீ தன்வி மேதாவி விக்ரமக்ரமஹ அனுத்தமோ துராதர்ஷ கிருதஜ்ஞா கிருதிராத்மவானு. ஈஸ்வரோ விக்ரமி தன்வி மேதாவி விக்ரம கிரமஹ அனுத்தமோ துராதர்ஷ கிருதஜ்ஞ கிருதிராத்மவானு. இந்த ஸ்லோகத்திற்கான விளக்கம்: ஈஸ்வரோ எல்லோருக்கும் சுவாமியாய் இருப்பவன் ஈஸ்வரன். எத்தடைகளையும் போக்கும் பராக்கிரமும் உடையவன் விக்ரமி. வில்லை திவ்ய ஆயுதமாக தன் திருக்கையில் தரித்துள்ளனர். தன்வி எங்கும் நடந்ததும் நடப்பதும் நடக்கப் போவதையும் அறிந்த சர்வஜ்ஞான மேதாவி. கருடாழ்வானை தன் வாகனமாக கொண்டவன் விக்ரமக. எங்கும் வியாபித்து எல்லாவற்றையும் தனதாக கொண்டவன் கிரமக. தனக்கு மேம்பட்டவர் யாரும் இல்லாதவன் அனுத்தம. கடல் போன்று கலக்கம் ஏதுமில்லாது தெளிந்த சுவாவம் உடையவன். துராதர்ஷ தன் பக்தர்களுக்கு கடன்பட்டவனாக தன்னை நினைத்திருப்பவன். கிருதஜ்ஞ தன்னிடம் பக்தி கொள்ளும்படியான மனதை நமக்கு கொடுப்பவன். கிருதி நம் ஆத்மாவுக்குள் அந்தர்யாமியாக இருப்பவன். ஆத்மவான். இந்த 9வது ஸ்லோகத்திற்கு மிக நீண்ட விளக்கமாக ஒவ்வொரு சொல்லுக்கும் மிக தெளிவான விளக்கத்தை தற்போது பார்க்க உள்ளோம். முதல் சொல்லான ஈஸ்வர என்றால் சர்வஸ்வாமி, சர்வேஸ்வரன், அதாவது ஆக்கவும் அழிக்கவும் மாற்றவும் காக்கவும் வல்லமை பொருந்தியவர். எனவே சர்வ சக்தியாக உள்ளவர். அது மட்டுமல்லாமல் இந்த ஈஸ்வர என்ற சொல்லானது நம்மை கட்டுப்படுத்தி தடங்களற்ற ஆட்சி புரிபவர் எம்பெருமான். அவர் அனைத்து சங்கல்பங்களையும் முடிப்பவர். சகல வலிமை உடையவர். அனைத்திற்கும் அவரே தலைவன். எனவே அவரில் அனைத்து சக்திகளும் முழுமையாக உள்ளன. வாழ்க்கையில் வெளிப்படும் சக்திகள் ஒவ்வொரு புத்திசாலி மனிதனிடமும் உடலில் செயல் சக்தி, அது கிரியா சக்தி எனப்படும். மனதில் ஆசை சக்தி, அது இச்சா சக்தி எனப்படும். புத்தியில் அறிவு சக்தி, அது ஞான சக்தி என வெளிப்படுகின்றன. இந்த 3 சக்திகளும் அவருடைய வெளிப்பாடுகள், அதாவது பகவானுடைய வெளிப்பாடுகள். மேலும் அவர் எங்கும் ஒருவராக இருப்பதால் அவர் முழுமையான வலிமை மிக்க சக்தி. அவரே மகாவிஷ்ணு. போக இடமாக உள்ள எல்லையற்ற விண்ணுலகில் தான் விரும்பும் அனைத்தையும் எந்த விதமான தடையும் இல்லாமல் பெற்று மகிழ்ந்தபடியே உள்ளவன். இதனால் அவன் ஈஸ்வரன் எனப்படுகின்றான். அடுத்த சொல்லான விக்ரமி என்றால் எதிரிகளை அழிக்கும் ஆற்றல் உடையவர். வானர படைத்தலைவனே, மிக்க திறமை உடையவர், மிகுந்த வலிமை மற்றும் வீரம் கொண்டவர், தனது எதிரிகள் அனைவரையும் அழிக்கும் திறன் கொண்டவர். விக்ரமன் என்ற சொல்லானது வீரத்தை குறிக்கும். அதாவது வீரம், தைரியம், துணிச்சல் நிறைந்தவர். இதற்கு எடுத்துக்காட்டாக அவருடைய வாமன அவதாரத்தை கூறலாம். தனது சிறிய திருவடிகளால் இந்த 2 உலகங்களையும் 2 அடிகளால் அளந்துவிட்டு 3வது அடிக்காக காத்திருந்தார் என்பதை நாம் நினைவு கூறலாம். அது மட்டுமா, இந்த விக்ரமி என்ற சொல்லானது பராக்கிரமம் மிகுதியாக உள்ளவன். தான் செய்ய நினைப்பதற்கு தடை ஏற்பட்டது என்ற பேச்சுக்கே வாய்ப்பில்லாமல் தான் எண்ணியதை செய்து முடிக்கும் இயல்பு கொண்டவன். இதனால் இவன் விக்ரமி எனப்படுகின்றான். எந்த ஒரு பகவான் தன்னுடைய சங்கல்பம் மூலம் மட்டுமே அனைத்தையும் படைத்து அழிக்கவும் செய்ய வல்லவனோ
அவன் தனது விரோதிகளின் கூட்டத்தை அழிக்க என்ன பெரிய முயற்சி செய்ய வேண்டுமா என்ன? நினைத்த மாத்திரத்திலே அழித்து விடுவானே. அடுத்த சொல்லான தன்வி என்றால் வில்லாளி என்ற பொருள். வில்லை ஏந்தியவன், ஒப்பற்ற பராக்கிரமம் அவனுக்கு உள்ளது என்ற இந்த திருநாமத்திற்கேற்ப, தன்வி என்ற திருநாமத்திற்கேற்ப ஷார்ங்கம் என்னும் பெயர் கொண்ட தெய்வீகமான வில் எப்பொழுதும் உள்ளது என்பதை இந்த திருநாமம் எடுத்துரைக்கின்றது. அதுவே தன்வி. புலன்களுக்கு காரணமாகிய சாத்வீக அகங்காரமே பகவானுடைய கையில் ஷார்ங்கம் என்னும் வில் வடிவில் அமைந்திருப்பது. இதனையே விஷ்ணு புராணமும் 1வது அத்தியாயத்தில் பஞ்சபூதங்களின் காரணமாக தாமச அகங்காரம், இந்திரியங்களின் காரணமாக சாத்வீக அகங்காரம் ஆகிய இரண்டையும் சர்வேஸ்வரன் சங்கு மற்றும் ஷார்ங்க வில் வடிவில் வைத்துள்ளான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனையே ராமாயணத்தில் உத்தரகாண்டத்திலும் நானாவித ஆகார தனு ஆயுத விக்கிரகம் அனுவ்ரஜந்தி காகுஸ்தம் சர்வே புருஷ விக்கிரக, அதாவது காகுத்த வம்சத்தில் அவதரித்த ஸ்ரீராமன் இந்த உலகை விட்டு தனது இருப்பிடம் திரும்பிய பொழுது பல வடிவங்களில் இருந்த அம்புகள் மற்றும் கோதண்டம் என்னும் நீளமான வில் ஆகியவை மனித உருவமெடுத்து பகவானை பின்தொடர்ந்தன என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த சொல்லான மேதாவி என்றால் மிகவும் புத்திசாலி, அனைத்தையும் அறியும் மதியூகம் வாய்ந்தவர். யஹ சர்வஜ்ஞ சர்வவித் யஸ்ய ஞானமயம் தபக, எல்லாவற்றையும் அறிந்தவரும் எல்லாவற்றையும் அறிபவரும் எவரோ, ஞான பூர்த்தியோ எவருடைய தவசக்தியோ அவரே மேதாவி. இதனையே முண்டக உபனிஷத்தும் எடுத்துரைக்கின்றது. தன் பெருமைக்கு தக்க சர்வஜ்ஞர், அதாவது அனைத்தையும் அறிபவர். அது மட்டுமல்லாமல் பகவான் பேரறிஞன், எல்லையற்றதும் நித்தியமாக உள்ளதும் ஆகிய தனது மேன்மைகளுக்கு ஏற்றபடி எந்த ஒரு உதவியையும் எதிர்பாராமல் இயல்பாகவே அனைத்தையும் அறிந்துள்ளவன், எல்லாம் அறிந்தவன். ஐஸ்வர்யத்தையும் திவ்ய ஆயுதங்களையும் தக்கபடி பரிபாலிப்பதற்கு வேண்டிய புத்தி வளம் சாமர்த்தியம் உடையவன், ஞான சம்பத்துள்ளவன். எல்லாவற்றையும் எல்லா நேரங்களிலும் ஒரே நேரத்தில் அறிந்தவர். எனவே அவர் கற்றல் மற்றும் அறிவின் தெய்வமான சரஸ்வதி விஷ்ணுவின் நாவாக விவரிக்கப்படுகின்றார். அடுத்த சொல்லான விக்ரம என்றால் வேத வடிவமான கருடனை வாகனமாக கொண்டு தன் விருப்பப்படி செல்பவர், உலகத்தை அளந்தவர். இதய திருப்பாவை ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்று ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரால் நமக்கு விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த விக்ரம என்ற சொல்லானது வி என்பது பறவைகளின் அரசனும் வேதங்களின் ஸ்வரூபமாகவும் உள்ள கருடனை குறிக்கும். கிரம என்றால் கருடன் மீது அமர்ந்தபடி தனது பொருட்டு இங்கும் அங்குமாக சஞ்சாரம் செய்பவன். எனவே விக்ரம. இதனையே தைத்திரிய நாராயணவள்ளியும் அழகான சிறகுகளை கொண்ட கருடன் ஸ்ரீமன் நாராயணுக்கு ஆட்பட்டவன், அவனுக்கு வாகனமாக செயல்படுபவன் என்று எடுத்துரைக்கின்றது. அடுத்த சொல்லான கிரம என்றால் பரமபதத்தில் செழிப்பானவர், எங்கும் நிறைந்திருப்பவர், அனைத்தையும் வியாபித்திருப்பவர். அதாவது எவ்வளவு சிறிதாயினும் உலகில் உள்ள அனைத்தையும் வியாபித்திருப்பவர் நாராயணா என்று நாராயண சுக்தமும் எடுத்துரைக்கின்றது. அளவற்ற ஐஸ்வர்யங்களால் செழிப்புற்றவன், அதாவது ஐஸ்வர்யம் நிறைந்தவன். இப்படியான நித்தியமான ஐஸ்வர்யம் உடையவன் என்பதால் பகவான் மிக பெரும் செல்வத்தின் அதிபதி ஆவான். அடுத்த சொல்லான அனுத்தமோ என்றால் தனக்கு மேற்பட்டவர் இல்லாதவர், அதாவது தனக்கு சமமானவர் எவரும் இல்லை என்கிறபடி எல்லாவற்றாலும் மேம்பட்டவர், தனக்கு நிகர் எவருமே இல்லை, இப்படி ஒப்பிட முடியாத அளவிற்கு மிகவும் உயர்ந்தவர் அவரே அனுத்தமர். அவரை விட பெரியவரோ சிறியவரோ, அவருக்கு சமமானவரோ அவருக்கு மேம்பட்டவரோ எவரும் இல்லை. அடுத்த சொல்லான துராதர்ஷ என்றால் எதிரிகளால் பயமுறுத்த முடியாதவர், அதாவது கடல் போல் ஆழமானவர்,
ஆகையால் அவரை கடக்கவோ கலக்கவோ வெற்றி கொள்ளவோ முடியாதவர். தன்னை எதிர்த்து நிற்பவர்கள் என யாரும் இல்லாதவன், கம்பீரம் உள்ளவன், ஒன்றாலும் கலக்க இயலாத பெரிய சமுத்திரம் போன்றவன், கம்பீரம் காரணமாக கடல் போன்று ஆழங்காண இயலாதவன். அடுத்த சொல்லான கிருதக்ஞ என்றால் நற்செயலை மறக்காமல் உள்ளவன். அதாவது மனிதர்கள் தனக்கு செய்த சிறிய நற்செயலையும் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டு அதனை எப்போதும் மறக்காமல் உள்ளவன் அந்த பரம்பொருள் மகாவிஷ்ணு. இவ்வாறு சிறிதாக ஏதேனும் கைங்கரியம் செய்தாலும் அதனை எம்பெருமான் தனக்கு செய்த அந்த சிறிய கைங்கரியத்தை பெரியதாக எண்ணி எப்பொழுதும் மறக்காமல் வைத்திருப்பான். இந்த கிருதக்ஞ என்ற சொல்லானது பிராணிகளின் நன்மை தீமைகளை அறிகிறவர், அல்லது பச்சிலையோ பூவோ சிறிதளவு கொடுத்தாலும் மோட்சத்தை அளிப்பவர், சிறிய உபச்சாரத்தையும் உபகாரமாக கொண்டு அதனை என்றும் மறவாதவர். இதற்கு எடுத்துக்காட்டாக திரௌபதி மிகவும் தொலைவில் உள்ள துவாரகையில் இருந்த என்னை கோவிந்தா என்று அழைத்தாள். அந்த அழைப்பு மேலும் மேலும் வளரும் வட்டிக்கடன் போன்ற எனது ஹிருதயத்தில் எப்பொழுதும் நீங்காமல் உள்ளது என்று மகாபாரதத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் எடுத்துரைக்கின்றார். எனவே இந்த கிருதக்ஞ என்றால் செய்நின்றி அறிபவர், நாம் செய்யும் சிறு பூஜையும் நினைவில் கொள்பவர் என்ற பொருள். அது மட்டுமல்ல, சேத்தனர்களால் செய்யப்படும் புண்ணிய பாவ ரூபமான செயல்கள் அனைத்தையும் அறிபவன். அடுத்த சொல்லான கிருதி என்றால் நமது எல்லா செயல்களுக்கும் வெகுமதி அளிப்பவர், முயற்சியாய் இருப்பவர், செய்கையாய் இருப்பவர், செயல்களை செய்ய வைப்பவன். அவனை பூஜிக்கத்தக்க நினைவு அல்லது கைங்கரியம் செய்தல் என்பது அவனது அனுக்கிரகத்தால் உண்டாகின்றது. இந்த உலகத்திலிருந்து யாரை தன்னிடம் அழைத்து செல்ல எம்பெருமான் விருப்பம் கொள்கிறானோ அவனை நற்செயல்கள் புரியும்படி எம்பெருமான் தூண்டி விடுகிறான். தன்னை நாடும் எண்ணத்திற்கு காரணமாகிய சுக்ருதத்தையும் அவர்கள் மேல் அனுகிரகம் வைத்து தாமே கொடுப்பவர். நல்லவர்களை ஆசிர்வதிக்கவும் தீயவர்களை தண்டிக்கவும் வருகை தருவதால் அவர் கிருதி என்று அழைக்கப்படுகின்றார். சுருக்கமாக சொன்னால் அவர் நமது செயல்களுக்கு வெகுமதி அளிப்பவர், அடியார்களை தர்மத்தில் தூண்டும் சக்தியாய் இருப்பவர். எனவே கிருதி. அடுத்த சொல்லான ஆத்மவான் என்றால் தர்மம் செய்யும் ஆத்மாக்களை தனக்கு சொத்தாக கொண்டவர், வேறு ஆதாரமின்றி தன் மகிமையே தமக்கு ஆதாரமாக கொண்டிருப்பவர், எல்லா ஆன்மாக்களையும் தன்னுடைய ஆன்மாவாக உடையவன் ஆத்மவான். அதாவது ஆத்மாக்களை தனது உடைமையாக கொண்டவன். நற்செயல்கள் செய்பவர்களான அனைத்து ஆத்மாக்களின் ஸ்வரூபம் மற்றும் கர்மங்கள் போன்ற அனைத்தும் அவனுக்கு அடங்கியே உள்ளன. இதனால் அவர்களை தனது உடைமையாக கொண்டுள்ளான். இதனால் ஆத்மவான் என்ற திருநாமமும் கொண்டான். அனைத்து உயிரினங்களிலும் உள்ள சுயம் தன்னுடைய பலத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டவன் ஆத்மவான். இந்த ஸ்லோகம் தமிழ் வரிகளில் சக்திமான் பலவான் வில்லோன் அறிவாளி எல்லையும் மற்றோன் உத்தமன் உயர்ந்த வீரன் அறிந்தவன் விதியானவன். மீண்டும் இந்த ஸ்லோகம் ஈஸ்வரோ விக்ரமீ தன்வி மேதாவி விக்ரமக்ரமஹ அனுத்தமோ துராதர்ஷ கிருதக்ஞா கிருதிராத்மவானு. உங்களுக்காக இந்த பதிவை வழங்கியவர் அடியன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசி, ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வெள்ளூர். மீண்டும் அடுத்த ஸ்லோகத்தில் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். நமஸ்காரம்.